ஆனால் எங்கள் அண்ணன் சதாசிவம் பேசுறதா எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் நடுவர் அவர்களே. ஏன்னா அவருக்கு காது சரியா கேட்காது. அந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. நான் சொல்றேன் பாருங்க. ஓ, அதனால தான் இவர் அவ்வளோ சவுண்டா பேசுறாரு. அவருக்கு காது சரியா கேட்காது. ஒரு தடவை எனக்கு என்கிட்ட யோசனை கேட்டார். அவங்க மனைவியோட உறவுல யாரோ ஒருத்தர் படுக்க ஆஸ்பத்திரியில. தங்கச்சி நான் விசாரிக்க போகணும். அவங்க போய் நாங்கள் என்ன கேட்குறேன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு காதில் விழுகாது. எப்படி ஜமாளிக்கிறதுனாரு. நான் சொன்னேன், இதுக்கா வருத்தப்படுறீங்கண்ணா, போங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க. அவர் எப்படி என்ன சொல்லுவார், நல்லா இருக்கிறேன்னு தான் கரெக்டாக எந்த நோயாளியும் அதைத்தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவார். நீங்கள் அப்படியே இருங்க அப்படியே இருங்கன்னு சொல்லுங்க. அடுத்து என்ன சாப்பிட்றீங்கன்னு கேளுங்க. அவர் ஏதோ ரொட்டி பால் பண்ணி சாப்பிட்றேன்னு சொல்லுவார். ஆமாம் ஆமாம் அதான் சரி அதையவே சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. அடுத்து எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு கேளுங்க. அவர் சொல்லுவார் ஒரு வாரத்துலையோ 2 நாள்லையோ வந்துருவேன்னு சொல்லுவார். ஆமாம் வந்துருங்க அதுதான் எல்லாருக்கும் சௌகரியம்னு சொல்லிட்டு வாங்கன்னான்னு சொன்னேன். நடுவர் அவர்களே இவர் போனார். அவர் வருஷக்கணக்கில் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருக்கிறவர். இவர் போனார். போய் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டார். அவர் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவார் இவர் நினைச்சாரு. ஆனால் அந்த மனுஷன் ரொம்ப நாளாக படுத்துட்டு இருக்கிற மனுஷன் என்ன சொன்னா தெரியுமா, அட போய் இப்போவோ உரகோன்னு இருக்கிறேன்னாரு. சரி சரி அப்படியே இருங்க அதுதான் நல்லதுன்னாரு. என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டார். அவர் ரொட்டி பால் பண்ணி சாப்பிடுவேன்னு சொல்லுவாருன்னு இவர் நினைச்சிட்டாரு. அவர் சொன்னார் எல்லாத்தையும் தின்னு பார்த்தாச்சு, ஒரு கல்லு மண்ணத்தான் திங்கணும்னாரு. சரி சரி அதையே சாப்பிடுங்க அதான் சௌகரியமானதுன்னாரு. எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு கேட்டார். அவர் இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வருவேன்னு சொல்லுவாருன்னு இவர் நினைச்சாரு. அவர் சொன்னார் இனி எங்க வீட்டுக்கு, நேராக காட்டுக்கு தானாரு. ஆமாம் ஆமாம் அங்கேயே வந்துருங்க அதுதான் எல்லாருக்கும் சௌகரியம்னாரு. இவர் இங்க சொல்லிட்டு இருக்கிறாரு மனித நேயம் வளருதா. இன்னைக்கு சமுதாயம் முதல்ல எப்படி இருக்குது நீங்க அதை கொஞ்சமாவது கண்டிருந்து பார்த்தீங்களாண்ணா? ஏதாவது பிளான் பண்ணி தான் சொல்லி கொடுத்துருப்பீங்க. நடுவர் அவர்களே பஸ்ஸில் போனால் பர்ஸை காணோம், பார்க்க அழகா இருந்தா நர்ஸை காணோம், ஆஸ்பத்திரிக்கு போனால் உறுப்பை காணோம், கோயிலுக்கு போனால் செருப்பை காணோம், ஆசிரமத்துக்கு போனால் கருப்பை காணோம். இன்னைக்கு மனித நேயம் அதை உடம்பெல்லாம் காயமாக உட்கார்ந்துருக்குது. இங்கே நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, மனித நேயம் வளர்கிறது வளர்கிறதுன்னு. அதில் எங்கள் அண்ணன் அவரோட வருத்தத்தை சொன்னார். வீட்டில் இன்னைக்கு எல்லாம் அடிக்கிறாங்கன்னு சொன்னார். இதில் என்ன தப்பு நான் கேட்குறேன். உடனே அவர் கேட்குறாரு விட்டு கொடுத்து போனால் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தானே இருக்குன்னாரு. நடுவர் அவர்கள் இவர் மேடையில் இப்படி பேசுறதை கேட்டுட்டு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. விட்டு கொடுத்து போகாதனால தான் நிறைய குடும்பங்களை சண்டைன்னு நினச்சி வீடு வீடு அறிவுரை சொல்றதுக்கு நான் ஒரு புரட்சியை பண்ணினேன். எந்த வீட்டில் சண்டையோ அந்த வீட்டில் நான் போய் ஆஜராயிருவேன், போய் நாங்கள் அறிவுரை சொல்லுவேன். இப்படி ஒரு வீட்டில் நடுவர் அவர்களே கணவன் மனைவிக்கு ஒரே சண்டை. நான் நேரம் அங்கே போய் நின்னேன். அந்த பொண்ணை பார்த்து சொன்னேன், கண்ணு சதாசிவனை மேடையா சொல்லிட்டு இருக்கிறாரு, விட்டு கொடுத்து போனா வாழ்க்கை நல்லா இருக்கு, விட்டு கொடுத்து போனா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்றாரு. குடும்பம்னா 4 இருக்கத்தான் இருக்கு மம்மியே, நீ அனுசரிச்சு போனேன். உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்க, அக்கா குடும்பம்னா 4 இருக்குது எனக்கு நல்லாவே தெரியும், குடும்பமே இவருக்கு 4 இருந்துச்சுன்னா நான் என்னக்கா பண்றதுன்னு கேட்டுச்சு. இல்ல எங்கேயே இருக்குது மனித நேயம்.